வணக்கம். லதா காமாட்சி நெல்லை போஜன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு புசு புசுன் பூரி, குருமா, உருளைக்கிழங்கு மசால். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு 11லேருந்து 11:30 ஒரு ஆப்பிள் ஜூஸு, ஒரு ஆப்பிள், ஒரு டம்ளர் பால், அதோட பாதி வாழைப்பழம், ஐஸ்கிரீம் சேர்த்து, சுகர் சேர்த்து ஜூஸு. ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஆப்பிள் கட் பண்ணிட்டு வந்தாச்சு. ஆப்பிள் பாதி வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். பாதி நாட்டு வாழைப்பழம், பால் 1.5 டம்ளர், 5 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். ஜூஸ் அடித்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மேல்டாப்பில் ஐஸ்கிரீம் போட்டு பரிமாற வேண்டியதான். ஐஸ்கிரீம் வந்து கடையில் வாங்கின ஐஸ்கிரீம் தான். அப்படி மெல்டாப்பில் போட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். சுவையான ஆப்பிள் ஜூஸ் ரெடி. வணக்கம். லதா காமாட்சி நெல்லை பஜன். இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸு ஓமப்பொடி. அதுக்கு 250 கிராம் கடலை மாவு எடுத்துருக்கிறேன், 65 ml அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இப்போ இதோட உப்பு, மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, ஓமத்தை கையால் கசக்கிட்டு காயப்பொடி போட்டு பிசைஞ்சிட்டு எண்ணெய் சட்டியில் போட்டு எடுக்க வேண்டியதான். ஒன்று ஒன்றா பார்ப்போம். லைட்டாக காரப்பொடி சேர்த்துருக்கேன், இல்லைன்னா ரொம்ப சப்புன்னு இருக்கும். நல்ல ஓமத்தை எல்லாத்தையும் நம்ம சொன்னதெல்லாம் போட்டாச்சு. ஓமத்தை கையில் நல்லா கசக்கி போடுங்க, நல்ல மனம். இப்போ தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். மாவும் பிசைஞ்சாச்சு, உலக்குலையும் அடைச்சாச்சு. இப்போ புளிய வேண்டிதான். புளிஞ்சாச்சு. அடுத்தது புளியறதை காமிக்கிறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஓமப்பொடி ரெடி. 1/4 கிலோ கடலை மாவு, 65 ml அரிசி மாவில் நமக்கு வந்து 4 பீஸ் கிடச்சிருக்கு. இந்த ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. எல்லாமே பசங்க ஸ்கூல்லேருந்து வரத்துக்குள்ளே சட்டுன்னு வீட்டிலே செஞ்சு கொடுத்துடலாம். ஹைஜீனிக்காக ஸ்நாக்ஸ் கொடுத்துடலாம். தேங்க்யூ. இப்போ இட்லி பொடி ரெடி பண்ணுறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது. இப்போ ரெடி பண்ணுறதுனால உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். 20 கிராம் எள்ளு, 40 கிராம் மிளகாய், 120 கிராம் கடலைப்பருப்பு, 120 கிராம் உளுத்தம்பருப்பு, 10 ரூபாய்க்கு கருவேப்பிலை, 3 பீஸ் கட்டிக்காயம். முதல்ல வந்து எள்ளை வந்து எண்ணெய் இல்லாமல் வறுத்துக்கலாம், அப்போ தான் நல்லா பொரியும். அப்புறம் ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றி கட்டிக்காயத்தையும் வரமிளகாயும் வறுத்துட்டு இதை வந்து ட்ரையாக தான் வறுக்கணும். பார்ப்போம். சிம்மில் போட்டே வருங்க. தேவையான கல்லுப்பு போட்டாச்சு. ஆறுனோன்னு மிக்சியில் பொடிச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் குறை குறைன்னு தெரிச்சுக்கோங்க, அப்போ தான் தொட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு காமிக்கிறேன்.